முக்கிய செய்திகள். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என ஈரான் மறுப்பு. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கண்ணி வெடிகள் வைக்கப் போவதாக மிரட்டல். மேற்காசிய போரால் இந்தியாவில் எரிவாயு, உரம் கடும் தட்டுப்பாடு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மத்திய அரசு மறுப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. கேரளாவில் பாஜக முத்திரையுடன் தேர்தல் ஆணைய பத்திரம் வெளியிடப்பட்ட விவகாரம். ஆணையத்தின் நடுநிலை குறித்து எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்வி. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் அழகு நிறைந்த நகரங்கள் உருவாக்கப்படும். சாலை மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் உறுதி. திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்துவதே இலக்கு என சண்முகம் உறுதி. வணக்கம். ஈரானுடன் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதால் 5 நாட்கள் போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என அந்த நாடு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் அந்நாட்டின் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானில் 1000க்கும் மேற்பட்டோரும், அமெரிக்காவில் 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும், இஸ்ரேலில் 20 பேரும் பலியாகினர். ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலின் தெற்கு பகுதி கடுமையாக சேதமடைந்தது. அதுபோல அமெரிக்க தாக்குதலுக்கு உதவும் கத்தார், குவைத், பஹ்ரைன், சவுதி உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் அந்நாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் அதிரடியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்க மக்களும் எதிர்க்கட்சிகளும் எதிர்த்து வருகின்றனர். அந்நாட்டின் தேசிய பயங்கரவாத தடுப்பு மையத்தின் இயக்குநர் ஜோ கென்ட்டும் தமது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் கடும் நெருக்கடிக்கு ஆளான அதிபர் ட்ரம்ப் நேற்று மாலை ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக கூறினார். ஈரானின் மின் கட்டமைப்புகள் மீது இனி தாக்குதல் நடத்தப்படாது என்ற அவர் அந்நாட்டுடன் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மொஹமட் பேகர் காலிபாஃப் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி மற்றும் நிதி மற்றும் எண்ணெய் சந்தைகள் கையாள்வதற்கும் இந்த பொய் தகவலை ட்ரம்ப் பரப்புவதாக அவர் விமர்சனம் செய்துள்ளார். இதற்கிடையே ஈரான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜால்ஃபாகாரி ஹோர்முஸ் ஜலசந்திக்கு தொடர்பில்லாத நாடுகள் அந்த விவகாரத்தில் தலையிடுவதை ஈரான் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதி முழுவதையும் ஈரான் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளதாகவும் பாதுகாப்புக்காக ஹோர்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகள் வைக்கவும் தயங்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் போரால் இந்தியாவில் எரிவாயு, உரம் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மத்திய அரசு மறுப்பது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. மேற்காசிய போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லியில் நேற்று முன்தினம் பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு குழு அமைச்சரவை கூட்டத்தில் அரசியல் விவாதங்களை காட்டிலும் நாட்டின் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் தயார் நிலைக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. போர் சூழலால் விவசாயம், உரம் மற்றும் எரிசக்தி துறைகளில் ஏற்படும் பாதிப்புகளை கையாள அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் அடங்கிய தனிக்குழுக்களை அமைக்க பிரதமர் திரு மோடி உத்தரவிட்டார். இதையடுத்து நாட்டில் எரிபொருள் இருப்பு சீராக உள்ளது. எதிர்க்கட்சிகள் தேவையற்ற பீதியை கிளப்புவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். இதற்கு காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த போர் நீண்ட காலம் நீடிக்கும் என்பதை மத்திய அரசு முன்கூட்டியே கணித்திருந்தால் எரிபொருள் தேவைக்கு மேற்காசியாவை மட்டும் நம்பியிருக்காமல் மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ், குறிப்பாக ஆப்பிரிக்கா, ரஷ்யா அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் பேசி அங்கிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய நீண்டகால திட்டம் வகுத்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய அரசு கொள்கைகளை நன்றாக வகுத்தாலும் அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதுதான் கேள்வியாக உள்ளது என்று தெரிவித்துள்ள இடதுசாரிகள், பாஜக அரசு எப்போதும் தேர்தல் மனநிலையில் மட்டுமே செயல்படுவதாக சாடியுள்ளன. தற்போதைய யதார்த்தமான சூழலை மத்திய அரசு பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்று கூறியுள்ள எதிர்க்கட்சிகள், இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மத்திய அரசு தயக்கம் காட்டுவது ஏன் என்று வினவியுள்ளன. ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சினை குறித்து பாஜக விவாதிக்க மறுப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள், எரிபொருள் தட்டுப்பாட்டை அரசு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று கூறியுள்ளன. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ளதால் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவிக்க மறுத்து வருவதாகவும் அவை சாடியுள்ளன. கேரளாவில் பாஜக முத்திரையுடன் தேர்தல் ஆணைய பத்திரம் வெளியிடப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தரப்பில் அனைத்து கட்சிகளுக்கும் அனுப்பப்பட்ட பத்திரத்தில் கேரள பாஜக முத்திரை இடம்பெற்றிருந்தது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
அண்மையில் கேரள தலைமை தேர்தல் அலுவலகத்திற்கு சென்ற கேரள பாஜக குழுவினர் 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்த தேர்தல் வேட்பாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி விளக்கம் கோரி அப்போது வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய நகலையும் சமர்ப்பித்தனர். இந்த நகலில் கேரள பாஜக முத்திரை இடம்பெற்றுள்ளது. இதனை கவனிக்க தவறிய தேர்தல் நடத்தும் அலுவலர் பிற கட்சிகளுக்கும் அந்த நகல்களை அனுப்பியது சர்ச்சையாக மாறியுள்ளது. இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் ஒரே அதிகார மையமே கட்டுப்படுத்துவது போல் தெரிவதாக சாடியுள்ளது. முத்திரைகள் சாதாரணமாக மாற்றப்படுவதாகவும் இந்த சம்பவம் முன்னெப்போதும் இல்லாத ஒன்று என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தல் ஆணையம் பாஜக அலுவலகத்தில் இருந்து செயல்படுகிறதா என்றும் இது அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் பாஜக அனுப்பிய கடிதமா என்றும் கேரள காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த சர்ச்சை தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைமை தேர்தல் ஆணையமா அல்லது பாஜக தலைமை அலுவலகமா என வினவியுள்ளது. இனி தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருப்பதாக பாசாங்கு கூட காட்ட முடியாது என்றும் அக்கட்சி விமர்சித்துள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தலைமை தேர்தல் ஆணையம் நிர்வாக குழப்பம் காரணமாக பிழை ஏற்பட்டதாகவும் பிரச்சனை கண்டறியப்பட்டு உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து கட்சிகளிடமிருந்தும் சம்பந்தப்பட்ட பத்திரம் திரும்ப பெறப்படும் என்றும் கூறியுள்ள ஆணையம் தவறுக்கு காரணமான தேர்தல் அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த 2 வேட்பாளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் கடைசி நேரத்தில் மாற்று வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 2020 கட்சி பெரும்பாவூர் மற்றும் எட்டுமானூர் தொகுதிகளின் வேட்பாளராக நடிகைகள் லட்சுமி பிரியா மற்றும் வீணா நாயர் ஆகியோரை அறிவித்திருந்தது. மார்ச் 18ஆம் தேதி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இருவரது பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இல்லாதது தெரியவந்தது. நேற்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் சூழலில் இருவருமே தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தீவிரமாக முயற்சித்தனர். ஆனால் அது பலனளிக்காத நிலையில் கடைசி நேரத்தில் வேறு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். லட்சுமி பிரியாவும் வீணாவும் கடந்த தேர்தலில் வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. திமுக என்றாலே வளர்ச்சி, திமுக என்றாலே நவீன உள்கட்டமைப்பு என தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தாம் உறுதியளித்தபடி 2030இல் அதிகரிக்கப்பட்ட பசுமை பரப்பும், சீரான நடைபாதைகளும் அழகிய பூங்காக்களும் நிறைந்த மாநகரங்களை தமிழ்நாடெங்கும் உருவாக்கி காட்டுவோம் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் திமுக ஆட்சியில் முக்கிய சந்திப்புகளில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தியாகராயர் நகர் மேம்பாலம், மத்திய கைலாஷ் மேம்பாலம் ஆகியவை வாகன ஓட்டிகளிடம் வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை இடையே கட்டப்பட்டு வரும் பாலமும் பரபரப்பான அண்ணா சாலையில் நெரிசலை குறைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் அந்த சாலையை பயன்படுத்துவோர். இவற்றுடன் விரிவான உள்கட்டமைப்பு உத்தியின் ஒரு பகுதியாக நகரம் முழுவதும் கூடுதல் மேம்பாலங்களை கட்டுவதற்கான திட்டங்களை தமிழக அரசு வகுத்துள்ளது. அனைத்து இடங்கள் குறித்த விவரங்கள் இன்னும் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் சிக்னல் அடிப்படையிலான சந்திப்புகளை சார்ந்திருப்பதை குறைத்து போக்குவரத்து சீராக செல்வதற்கு ஏற்ற வழித்தடங்களை உருவாக்குவதே இதன் தெளிவான நோக்கமாகும். முந்தைய சாலை விரிவாக்க முயற்சிகள் இருந்தபோதிலும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சந்திக்கும் பகுதிகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், திமுக என்றாலே வளர்ச்சி, திமுக என்றாலே நவீன உள்கட்டமைப்பு என்பதை நிரூபிக்கும் வகையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் புதிய மேம்பாலங்கள் ஒருபுறமும், பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் புதிய தரமான பேருந்துகள் மற்றும் டிஜிட்டல் பயணச்சீட்டு முறைகள் மற்றொரு புறமும் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் உறுதியளித்தபடி 2030இல் அதிகரிக்கப்பட்ட பசுமை பரப்பும், சீரான நடைபாதைகளையும் அழகிய பூங்காக்களும் நிறைந்த மாநகரங்களை தமிழ்நாடெங்கும் உருவாக்கி காட்டுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடக்கவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 இடங்களும், மதிமுகவுக்கு 4 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்கள் நீதி மய்யம், தேமுதிக, விசிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. கடந்த தேர்தலில் ஒதுக்கிய இடங்களை விட கூடுதல் தொகுதிகளை வழங்குமாறு வலியுறுத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் புதிய கட்சிகள் கூட்டணிக்குள் வந்துள்ளதால் தொகுதிகளை குறைத்து கேட்குமாறு கேட்டுக்கொண்டார். திமுக குழுவினருடன் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு 5 தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டன. இதற்கான ஒப்பந்தத்தில் அந்த கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சண்முகம் தொகுதிகள் குறைந்தாலும் அரசியல் சூழல் காரணமாக அதை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒற்றுமை அதற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடும்
இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க முன் வந்திருக்கிற 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கும் எந்த முடிவும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக உள்ளதாக திரு சண்முகம் தெரிவித்தார். இதுகுறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடைபெறவுள்ள 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகத்திற்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் அந்த கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. 30 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் அதிமுக இடையிலான தொகுதி பங்கீட்டில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், பாஜகவுக்கு 10 இடங்களும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டன. ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணிக்குள் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்றுடன் கடைசி நாள் என்பதால் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தனித்தனியாக வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் திமுக, காங்கிரஸ் இடையில் தொகுதி பங்கீடு நேற்று இறுதியானது. ஹோட்டலில் நடந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், மாநில தலைவர் திரு வைத்தியலிங்கம் மற்றும் திமுக பொறுப்பாளர் திரு ஜெகத் ரட்சகன், மாநில அமைப்பாளர் திரு சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், திமுகவுக்கு 14 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. 16 அவங்க நிற்கிறாங்க, காங்கிரஸ் பெரிய நிற்குது, நாங்கள் 14 நிற்கிறோம். கூட்டணிக்கு நாங்கள் கொடுத்துறோம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கி தரும் என்றும் எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இல்லை என்றும் திரு ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். திரு வைத்தியலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றதால் முடிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக அவர் கூறினார். கடந்த முறை போட்டியிட்ட கட்சிகளுக்கு அதே தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை வைத்து தேர்தலை சந்திப்போம் என்றும் திரு ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். இதற்கிடையே அந்த மாநிலத்தில் நேற்றுடன் மனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் 30 தொகுதிகளில் மொத்தம் 44 பேர் 515 மனு தாக்கல் செய்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறையின் உத்தரவால் புதுக்கோட்டை அருகே முந்திரி விற்பனை செய்ய முடியாமல் தவிப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை தஞ்சாவூர் நெடுஞ்சாலையின் அருகே உள்ள ஆதனக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இயந்திரங்கள் இன்றி பாரம்பரிய முறையில் முந்திரி பதப்படுத்தப்படுவதால் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மண்பானையில் மணல் இட்டு விறகு அடுப்பில் வறுக்கப்படுவதால் பன்ருட்டி முந்திரியை விட இவை அதிக சுவை மிகுந்ததாக உள்ளது. குடிசை தொழிலாக ஆதனக்கோட்டை கிராம மக்கள் இதனை தலைமுறையாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் அடுப்புகளை வைத்து முந்திரி வறுப்பதால் ஏற்படும் புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது முந்திரி தொழிலாளர்களை வேதனையடைய செய்துள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என அவர்கள் கவலை தெரிவித்தனர். இந்த புள்ளக்குட்டிகளை வளர்க்கணுன்னாக்கா நாங்கள் தொழில் செஞ்சு தான் ஆகணும். இதுக்காக எங்களை இப்போ ஹைவேக்காரங்களும் மற்றவங்களும் எங்களுக்கு வியாதி வருது, நீங்கள் முந்திரி கொட்டை வறுக்கக்கூடாது, இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி பிழைக்கிறது? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்கள் பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்படுது. நாங்கள்லாம் கை குழந்தையா இருக்கும்போது கூட குழந்தைய தொட்டியில் போட்டுக்கிட்டு தான் நாங்கள் இந்த கொட்டையை உடச்சி பிழைச்சோம். இப்போ கடையை எடுக்க சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி பிழைக்க போகிறோன்னு தெரியல. பூர்வீக தொழில் முந்திரி பருப்பு வியாபாரம் பண்ணுறது தான். இந்த தொழில் இப்போ நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ஒரு 7 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த கடையை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கடை வைக்கலைன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம், இந்த ஊரில் எந்த வாழ்வாதாரமும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த தொழிலும் நாங்கள் பண்ணவும் முடியாது. 7 நாட்களுக்குள் கடையை அகற்ற வேண்டும் என்ற நெடுஞ்சாலைத்துறையின் அதிரடி உத்தரவால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக முந்திரி தொழிலாளர்கள் கூறினர். இதனால் நிலை குலைந்து போயுள்ள கிராம மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஏராளமான தங்க நகைகளும் பல கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை மாதவரத்தில் வெவ்வேறு இடங்களில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்ற 5.5 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பூவிருந்தவல்லி அருகே லட்சுமி நகரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 21 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவெற்றியூரில் காரில் இருந்த 1,31 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஏடிஎம் மையத்திற்கு பணம் நிரப்ப சென்றதாக கூறப்படும் வாகனத்தில் இருந்த ஆவணங்களை சரிபார்த்து வருகின்றனர். திருவள்ளூரை அடுத்த மப்பேடு பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் நகைகள் சிக்கின. வங்கி லாக்கரில் வைப்பதற்காக கொண்டு சென்றதாக மதன்குமார் என்பவர் தெரிவித்த நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அரசு கருவூலத்தில் அவை ஒப்படைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தனியார் ஏடிஎம் மையத்திற்கு கொண்டு சென்ற 3,44,00,000 ரூபாயை பறிமுதல்
செய்த பறக்கும் படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் இருமத்தூர் சோதனைச் சாவடியில் காரில் சோதனையிட்டதில் அதில் இருந்த 90,000 ரொக்கம் சிக்கியது. ஓசூரில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 74,95,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தாராபுரம், குண்டடம் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 1,24,000 ரூபாய் சிக்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 15 வயது சிறுவன் உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்ற 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வாணியம்பாடியை அடுத்த காவலூர் பகுதியில் காரில் பயணித்த 5 பேரிடம் இருந்த 80,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் சில்லறை காசுகளையும் பறிமுதல் செய்ததால் சிரமத்திற்கு ஆளானதாக வேதனையுடன் தெரிவித்தனர். காவலூர்ல பிடிச்சாங்க. அங்கிருந்து வாணியம்பாடிக்கு நாங்கள் எங்கள் வண்டியில தான் வந்தோம். திரும்ப இப்போ நாங்கள் 40 கிலோமீட்டர் திரும்ப நாங்கள் போனோம்னா இப்போ எங்கள் வண்டிக்கு டீசல் வேணும். இப்போ நாங்கள் ஒரு டீ சாப்பிட்னா கூட எங்ககிட்ட கிடையாது. கேஷ் போர்டில் இந்த 10-20 கூட பொறிக்கிட்டாங்க. 10-20 கூட எடுத்து கணக்கு எழுதிக்கினாங்க. இவ்வளோ அமௌண்ட் எடுத்தோன்னு சொல்லிட்டு அவங்க எழுதுனதே கூட பாருங்க, சில்லறை 832 ரூபாய் அது கூட எழுதியிருக்காங்க. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் தற்போது வரை 152 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை, ரொக்கம் உள்ளிட்டவற்றை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அருகே கொள்முதல் செய்யப்பட்ட 12,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளுக்கு 1 மாதமாகியும் பணம் வழங்காததை கண்டித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட களக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் 12,600 நெல் மூட்டைகளை மத்திய அரசுக்கு சொந்தமான NCCF நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த மாதம் மூட்டைக்கு 1000 ரூபாய் வீதம் விற்பனை செய்தனர். 2 நாட்களில் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் என அலுவலர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் 1 மாதத்திற்கு மேலாகியும் விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விவசாயம் செய்ய வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலைக்கு ஆளாகியுள்ளதாக அவர்கள் கூறினர். அது உரமே உங்களுக்கு வந்து 14,500 600 கொடுக்குறீங்க. இன்னைக்கு ஒரு சித்தாளுகளுக்கு சம்பளமே 500 ரூபா கொடுத்து நாங்கள் களை எடுக்கிறோம், நடுறோம். அது கணக்கு பார்த்தா எங்களுக்கு மிச்சமே கிடையாது. அதனால நாங்கள் டிஎன்எஸ்ல நாங்கள் நெல் போட்டோம், அதுவும் காசு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்நிலையில் நெல் கொள்முதல் செய்த 1,26 லட்சம் பணத்தை உடனே பெற்றுத்தர கோரி விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் பணத்தை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 28, 29 ஆகிய நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அண்மை காலமாக வெயில் தகிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மன்னார் வளைகுடா முதல் மேற்கு விதர்பா வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் 27ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த 2 தினங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரானுடன் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதால் 5 நாட்கள் போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பதை அந்நாடு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஈரான் போரால் இந்தியாவில் எரிவாயு உரம் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மத்திய அரசு மறுப்பது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. கேரளாவில் பாஜக முத்திரையுடன் தேர்தல் ஆணைய பத்திரம் வெளியிடப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேர்தல் அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.